Hello friends, welcome back to our channel Creative Experiment. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல தரமான ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போய்லாம். நம்மளோட எலக்ட்ரிக் சைக்கிளோட ஃப்ரேம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரேம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. இந்த வீடியோக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Olaiarsy Traders. நம்ம எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டடாக எதுவும் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட ஸ்பான்சர்னு கேட்டால் தட்டி கைக்காம உடனே பார்த்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டடாக எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வெப்சைட் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க. குவாலிட்டியான ப்ராடக்ட் அவங்கள்ட்ட எப்போதுமே கிடைக்கும். சைக்கிளோட ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மோட்டரும் பேட்டரியும் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இது போல நான் பிளைவுட் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த பீஸை நம்மளோட ஃப்ரேமில் வச்சுட்டு நெட்டு போட்டு டைட் பண்ணிக்கிறேன். நம்மளோட சைக்கிள் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இது போல ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கறது என்னமோ கூஜா மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம பிளைவுட் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரை நம்மளோட ஃப்ரேமில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்ன டைப் மோட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 350 வாட் BLDC மோட்டர். இந்த மோட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் பவர் சப்ளை தான் கொடுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 2 12 வோல்ட் பேட்டரி எடுத்து வச்சிருக்கேன். அந்த 2 12 வோல்ட் பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டரியில் கூட பாசிட்டிவ் அதாவது ப்ளஸ் லைனில் கொண்டு வந்து இன்னொரு பேட்டரியில் கூட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேட்டரி பார்த்து 12 வோல்ட் 9H பேட்டரி. ஸோ இது ரெண்டே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் 24 வோல்ட் வருது அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ 24 வோல்ட் பேட்டரி கன்வெர்ட் ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம டேரெக்டாக போய் கிட்டு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம எல்லா பார்ட்டையும் சைக்கிள் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரையுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெரிய கம்ப சுத்துற வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 2 கனெக்டர்லையும் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க 5 இல்ல 4 அப்படின்ட்டு 2 நம்பரை கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிட்டாலே போதுமானதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஒயர் அங்கங்கே அசிங்கமாக தொங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ப்ராப்பராக பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சும்மா வேற அளவில் ரெடி ஆயிடும். ஸோ அதை மாதிரி பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லி ஆகணும். இது ஒரு அன்பு கடலை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் இருக்கக்கூடிய பெரிய வீலை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு த்ராட்டில் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரேக்கையும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். லைட்டு ஆர்ன் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வீல் எடுத்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மோட்டரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். செயினை போட்டு லிங்க் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட கிட்டுக்கு நம்மளோட மோட்டர் கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுக்கறத பேட்டரி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கீ சார்ஜர் கண்ட்ரோலர் இதெல்லாம் எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்துட்டு இதுக்குள்ள கீழே எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜர் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டிரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. என்ன வண்டி ஓட்டலாமா? ஓவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சைக்கிள் வந்து செம்மையாக இருக்கும். அது சும்மா வேறு லெவலில் ஓடிட்டு இருக்குது. ஜல்லுன்னு போகிறது செம்மையாக ஆசையாக இருக்குது. அதை வேடிக்கை பார்த்து இந்த குட்டீஸ் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஓட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த குட்டீஸ்ட்டு சைக்கிள் கொடுத்து ஓட்டுறது கொஞ்சம் பயமாக இருக்குது. கீழே இருந்து அடிபட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா குட்டீஸை ஓட்ட சொல்லிட்டு நான் சைக்கிளை பிடிச்சிட்டே போகிறேன். ரெடியா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைக்கிள் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் இருக்காது, செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்னிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு பேட்டரி எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 to 25 கிலோமீட்டர் போகிற வரையும் சார்ஜ் நிற்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் கிட்ட வந்து எவ்வளோ ஸ்பீடு வரையும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 கிலோமீட்டர் வரையும் ஸ்பீடு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கல. குட்டீஸ் இருக்கனால பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடு வரணும் அதிகபட்சம் போயிருந்தோம். என்னடா நல்லா இருக்கு ஓட்டுறியா? சரி வாங்க ஓட்டலாம் மறுபடியும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வச்சு டபுள்ஸ் அடிச்சிட்டு இருக்கோமே. போ டாட்டா பார்த்து மெல்ல 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 முருகு நேற்று இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் தீர்ந்து வச்சுன்னா எப்படி வண்டியை ஓட்டுறது அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல சந்தேகம் வரலாம். ஸோ அதுக்கு நான் சூப்பரான ஐடியா வச்சுருக்கேன். அந்த ஐடியா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஆர்ன் அடிக்க கொஞ்சம் அமைதியாக இருங்களேன். பார்த்தீங்க அப்படின்னா செயினை கழட்டி விட்டுட்டு இப்படி ஓட்டிங்கண்ணா உடம்புக்கு நல்லது. சார்ஜ் இல்லாமல் இருக்கிற வண்டியை ஓட்டிடலாம். கேஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டி முடிச்சாச்சு. கடைசியாக வண்டி வந்து குட்டீஸ் கையில் ஒப்படைச்சிட்டேன். வீடியோ எடுக்கும் போதெல்லாம் இருக்க வண்டி வந்து வண்டி எனக்கு வேணும் போட்டி போட்டாங்க. ஸோ அதனால் வண்டி அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயினை மட்டும் கழட்டி விட்டுட்டேன். ஏன்னா அந்த திராட்டில் அதிகம் கொடுத்தேன், கீழே விழுந்துட போகிறாங்க அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா செயினை மட்டும் கழட்டி விட்டு ஆர்ன் அடிச்சிங்கப்பா ஓட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம தள்ளி விளாண்டோம்ல அதே மாதிரி வந்து ஓட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓட்டிடும். கொஞ்சம் நேரம் அவங்க அந்த வண்டியை வச்சுட்டு ஃபன் பண்ணுறதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சைக்கிள் போகணும் சீட் இல்லைனா. நம்மளோட எலக்ட்ரிக் சைக்கிள் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் ஒர்க் பண்ணிச்சு, அட்டகாசமாக ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். டிசைன் சும்மா வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என் டிசைனை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டுருங்க. கண்டிப்பாக நம்மளோட குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டி செமையாக என்ஜாய் பண்ணாங்க. குட்டீஸ் சைக்கிள் எப்படி இருந்துச்சு? சத்தமா எல்லாரும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஒரு 2 ட்ரிப் போட்டு அழைச்சிட்டு கொண்டு காட்டிட்டு வந்துட்டேன். செம்மையாக எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்ற சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை வைக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.